அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, கடுமையான சிறுநீரக செயலிழப்பு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சிறுநீரகத்திற்கான செயலிழப்பு அதற்குண்டான அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மருத்துவர்களால் சொல்லப்படுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. இந்த சிறுநீரக செயலிழப்பு எவ்வாறு உருவாகிறது, இதனுடைய அறிகுறிகளாக சொல்லப்படுவது என்னென்ன அப்படிங்கிறத பற்றின பல தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடுமையான சிறுநீரக செயலிழப்பு அப்படிங்கிறது ஒரு விரைவான நிலை. கிட்டத்தட்ட 2 நாட்களுக்குள்ள சிறுநீரகங்கள் இரத்தத்தில் இருந்து கழிவுகளை வடிகட்ட அகற்றுவதில் மற்றும் உடலில் திரவம் மற்றும் எலக்ட்ரோலைட் சமநிலையை பராமரிக்கிறதுல தோல்வியடையும் போது கடுமையான சிறுநீரக காயம் ஏற்படுது. அதே நேரம் விபத்தால் சிறுநீரகம் பாதிக்கப்படுவது போன்ற சில சிறுநீரக பிரச்சனைகள் விரைவில் ஏற்படும். அதிக இரத்த இழப்பு திடீரென ஏற்படலாம். சிறுநீரக செயலிழப்பு சில மருந்துகள் அப்படி இல்லைன்னா விஷங்கள் சிறுநீரகத்தை வேலை செய்வதையும் நிறுத்தலாம். சிறுநீரக செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய இந்த திடீர் வீழ்ச்சிகள் கடுமையான சிறுநீரக காயம் அப்படின்னு அழைக்கப்படுது. சில மருத்துவர்கள் இந்த நிலையை கடுமையான சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. AKI சிறுநீரக செயல்பாட்டின் நிரந்தர இழப்புக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் சிறுநீரகங்கள் தீவிரமாக சேதமடையவில்லை அப்படின்னா கடுமையான சிறுநீரக நோய் தலைகீழாகவும் மாறலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிறுநீரகம் செயலிழப்புக்குரிய அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதனுடைய அறிகுறிகள் கடுமையான சிறுநீரக செயலிழப்பை நாம் சில விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒழுங்கற்ற சிறுநீர் வெளியேற்றம். சில சமயங்களில் அதிகமாக அப்படி இல்லைன்னா சிறுநீர் வெளியேறாது அப்படின்ற மாதிரியான விஷயம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம் மற்றும் வாயில் உலோகத்தின் வித்தியாசமான சுவை, அடிக்கடி மனநிலை மாற்றங்கள் மற்றும் குழப்பம், கடுமையான சந்தர்ப்பங்களில் விக்கல், வலிப்பு, கை நடுக்கம் அல்லது கோமா, ஏழை பசியின்மை, சோர்வு மற்றும் தூக்கம், மூட்டுகளில் திரவம் வைத்திருக்கிறது மற்றும் உணர்வு குறையிறது, நெஞ்சுவலி மற்றும் பக்கவாட்டு வலி, அதாவது விலா எலும்புகளுக்கும் இடுப்புக்கும் இடையில வலி ஏற்படுவது, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் மூச்சு திணறல், கொமட்டல் அல்லது வாந்தி எடுத்தல், இது பல நாட்கள் நீடிக்கும். எளிதில் சிராய்ப்பு ஏற்படுவதோடு மூக்கிலிருந்து இரத்தம் கசியும், மலத்தில் இரத்தத்தினுடைய தடயமும் இருக்கலாம். அதே நேரம் கடுமையான சிறுநீரக செயலிழப்பு ஆபத்து காரணிகளாக சிறுநீரக நோய், கல்லீரல் நோய், சர்க்கரை நோய் அல்லது சோதனை மற்றும் கட்டுப்பாட்டில் கிடையாது. உயர் இரத்த அழுத்தம், இதய செயலிழப்பு, நோயுற்ற உடல் பருமன், மேம்பட்ட வயது, புறத்தமனி நோய், தீவிர மருத்துவ நிலைக்காக ICUவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவாங்க. அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா சிறுநீர் பகுப்பாய்வு அசாதாரணங்களை சரிபார்க்க தங்களுடைய சிறுநீரினுடைய மாதிரியை பரிசோதிக்கலாம். இரத்த பரிசோதனைகள் யூரியா மற்றும் கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பதை சரிபார்க்க சிறுநீரக செயல்பாட்டு அளவை விட 2 பொருட்கள் பயன்படுத்தப்படுது. இமேஜிங் சோதனைகள் பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் மற்றும் கணினிமயமாக்கப்பட்ட டோமோகிராஃபி செய்யப்படலாம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் இந்த சிறுநீரக செயலிழப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சிறுநீரக செயலிழப்பு அப்படிங்கிறது ஏற்படுவது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதில் பார்க்கும் பொழுது குறிப்பாக நாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் சிறப்பு கவனத்தை நாம் செலுத்த வேண்டியதாக இருக்குங்க. அதில் முக்கியமான 7 அறிகுறிகளை பற்றி நாம் சொல்லலாம். அதாவது இந்த அறிகுறிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையும் நாம் கவனிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதிலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அறிகுறிகள் அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்க்கும்போது சிறுநீர் கழிக்கும் போது மாற்றங்கள் ஏற்பட்டால் கவனமாக இருக்கணுங்க. அதிலும் குறிப்பாக வழக்கத்தை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சிறுநீர் கழிக்கிறது, நுரையுடன் கூடிய சிறுநீர் கழிப்பதில் சிரமம் இருக்கிறது போன்றவை இருந்தது அப்படின்னா அவை சிறுநீரக பிரச்சனைகளை குறிக்கும். அதே மாதிரி தொடர்ந்து சோர்வு மற்றும் பலவீனம் இருப்பது முக்கியமான அறிகுறி. சிறுநீரகங்கள் இரத்த சிவப்பணு உற்பத்திக்கு உதவும் என்று ஹார்மோனின்
உற்பத்திக்கு பங்களிக்கின்றன. சிறுநீரக செயலிழப்பு இருக்கும்போது குறைந்த அளவு இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியாவதால் இரத்த சோகைக்கு வழிவகுக்கும். இதன் விளைவாக தொடர்ச்சியான சோர்வு மற்றும் பலவீனமும் ஏற்படலாம். கணுக்கால், பாதங்கள் அல்லது கைகள் வீக்கம் ஏற்படுவதை உதாசீனப்படுத்தக்கூடாது. உடல்ல திரவம் மற்றும் உப்பை சமன் செய்யும் சிறுநீரகங்களின் திறன் குறைவதன் விளைவால் சிறுநீரகத்தில் அழுத்தம் ஏற்படும். கணுக்கால், பாதங்கள், கைகளில் திரவம் தேங்கக்கூடும். இது கை கால்களில் வீக்கத்திற்கு வழிவகுக்கும். உரிய நேரத்தில் இதற்கு சிகிச்சை ரொம்பவே அவசியம். அதே நேரம் கண்களை சுற்றி வீக்கம் ஏற்பட்டால் கூடுதல் கவனம் தேவைங்க. சிறுநீரில் புரதம் இழப்பு ஏற்பட்டு சிறுநீரகங்களுக்கு சேதம் ஏற்பட்டால் கண்களை சுற்றி மீண்டும் மீண்டும் வீக்கம் ஏற்படலாம். இது புரத இழப்பின் அறிகுறியாகும். மருத்துவரின் பரிந்துரை உடனடியாக தேவைப்படக்கூடிய நிலை இந்த நிலை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மூச்சு விட திணறுவது, திரவமானது நுரையீரலில் சேர்ந்தாலும் இரத்த சோகை இருந்தாலும் சிறுநீரகம் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாகும். இதனால் மூச்சு விடவே திணறக்கூடிய நிலையும் உருவாகலாம். தொடரும் சரும எரிச்சல். சிறுநீரகம் தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே அனுப்பி இரத்தத்தை சுத்தமாக வைத்து கொள்ளும் உறுப்பு. உடலில் தாதுக்களினுடைய அளவை சீராக நிர்ணயிக்கிறதும் சிறுநீரகங்கள் தான். அவை சரியாக செயல்படாத போதுதான் சரும எரிச்சல், வறட்சி, அரிப்பு போன்ற பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் ஏற்படும். எளிதில் நீங்கவும் செய்யாது. அதே நேரம் அசாதாரண முதுகுவலி மற்றும் பக்கவாட்டு வலி, இவை சிறுநீரக தொற்றுகள், கற்கள், அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் இது போன்ற வலி ஏற்படக்கூடும். அதனால் கவனத்தோடு உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம். இதே போல சிறுநீரில் ரத்தம் வருவது, பசியின்மை, குமட்டல், வாந்தி, தூக்கமின்மை, தசைப்பிடிப்பு போன்றவையும் முக்கிய அறிகுறிகளாகவே பார்க்கப்படுகின்றன. அவை தெரிய வந்தாலும் கவனத்தோடு விரைந்து மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த மருத்துவ ஆலோசனைகள் அப்படிங்கிறது, இந்த 7 அறிகுறிகள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த 7 அறிகுறிகள் தென்பட்டால் உடனுக்குடன் மருத்துவரை அணுகி அதற்குண்டான சிகிச்சைகளை மேற்கொள்வது சால சிறந்ததுங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்தினுடைய 2வது வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா உலக சிறுநீரக தினமாக கடைபிடிக்கப்படுது. இந்த ஆண்டு 2026வது வருடம் பார்த்திங்கன்னா மார்ச் 12ஆம் தேதி இந்த தினத்தின் முக்கிய நோக்கமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த தினத்தினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லணும்னா சிறுநீரகங்களினுடைய முக்கியத்துவம் மற்றும் சிறுநீரக நோய்கள் குறித்த விழிப்புணர்வை உலக அளவில் ஏற்படுத்துறது தான். இந்த தினத்தில் உங்களுடைய சிறுநீரகத்தை அதிக அழுத்தத்திற்கு உள்ளாக்குவது எது, சிறுநீரக நோய்களின் முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படின்றது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையுமே சற்று சிறப்பு கவனத்தை செலுத்துவதோடு ஏதேனும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனுக்குடன் மருத்துவரை அணுகுவது மிகவும் சிறப்புக்குரியதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருந்திருக்கும். இது போன்ற ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்த பலன் பெற நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.